இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சரி, நான் அந்த பக்கம் போய் கொடுக்குறேன். சரி சரி. அந்த பொண்ணு ரொம்ப லக்கி இல்ல? என்ன இல்ல, இப்படி ஒரு புருஷன் கிடைச்சதுக்கு அந்த பொண்ணு உண்மையிலேயே லக்கி இல்ல? பப்பிமா, என்ன யோசிக்கிற? இல்ல, அந்த கப்பல் தான் என் ஞாபகத்துக்கு வந்துகிட்டே இருக்காங்க. அந்த பொண்ண அவ புருஷன் எப்படி பாத்துக்கிட்டான்னு பார்த்தல்ல, உண்மையிலேயே அவ ரொம்ப கொடுத்து வச்சவதான். உன்னையும் ஒருத்த லவ் பண்ணா, நீதான் அவனை வேணான்னு ஒதுக்கிட்ட. நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னா அதுக்கு என் பரதநாட்டியத்தை விட்டுட்டு வரணும்னு சொன்னான். அதுக்கு அவன் என்ன செத்துருன்னு கூட சொல்லியிருக்கலாம். என் பரதத்தை தூக்கி எறின்னு சொன்னவன நான் எரிஞ்சிட்டேன். இதுல ஒன்னும் தப்பு இல்லையே. இந்த பொண்ணோட புருஷன் மாதிரி அவனும் என் மேல கேர் எடுத்திருந்தா இப்ப எனக்கும் கல்யாணம் நடந்திருக்கும்ல. சரி வா போலாம். பெரியம்மா, என்ன பண்றீங்க? இது என்ன கேள்வி? பார்த்தா தெரியலையா? சமைச்சிட்டு இருக்கேன். பெரியம்மா, இப்படி வாங்க. ஏய், ஐயோ, என்ன பண்ற? சமையல் எல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம், நீங்க வாங்க. இப்பதான் சாதம் வச்சேன், அப்புறம் சாதம் குழஞ்சிரும். ஆட, அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம், நீங்க வாங்க. ஐயோ, என்ன நீங்க? வாங்கம்மா. தானா, அக்கா எதுக்கு ரூமு கூட்டிட்டு போறா? எனக்கு என்ன ஜோசியம்மா பாக்க தெரியும்? வா, என்னன்னு போய் பாப்போம். என்ன ஆச்சு? எதுக்காக சமைச்சிட்டு இருந்தவள திடீர்னு கூட்டிட்டு வந்தீங்க? இது என்ன பெரியம்மா, உங்களோட சலங்கை தான், ஞாபகம் இல்லையா? மாயா, இத எங்க இருந்து எடுத்த? பரணையில இருந்த பெட்டியில இருந்து மாயா எடுத்திருக்கா. ஆனா இப்ப எதுக்காக எடுத்த? நீங்க பரதம் ஆடி எத்தனை வருஷம் ஆச்சு. நான் இத உங்க கால்ல கட்டி விட போறேன். இன்னைக்கு எங்களுக்காக நீங்க ஒரு பாட்டுக்கு ஆடணும். நீங்க சின்ன வயசுல கத்துக்கிட்ட நாட்டியத்தை இத்தனை காலமா உங்களால ஆட முடியல. அது மட்டும் இல்லாம நீங்க கத்துக்கிட்ட கலைய பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்கணுங்கிற ஆசையும் உங்களுக்குள்ள இருக்கு. இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும் மாயா? தெரியும் பெரியம்மா. உங்களுக்கு பிடிச்சது என்னன்னு பெரியப்பா கேட்டதுக்கு உங்க ஆசைய வெளியில சொல்லாம நீங்க மறைச்சிட்டீங்க. ஆனா பெரியப்பா என்கிட்ட கேட்டதும் உடனே டான்ஸ் ஸ்கூல் வைக்கணும்னு சொன்னேன். அது உங்களை மனசுல வச்சுதான் நான் அப்படி சொன்னேன். அதனாலதான் சொல்றேன், நீங்க தினமும் டான்ஸ் ஸ்கூலுக்கு வந்து பசங்களுக்கு பரதம் சொல்லி கொடுக்க போறீங்க, சரியா? பாத்தியா பார்வதி, இவளையே நான் நாட்டிய பள்ளி வைக்க கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். இவ என்னடானா அண்ணியையும் கூட்டு சேர்த்துக்கிறா. அதான அவங்களுக்கு நல்லது பண்றதா நினைச்சு நம்ம கிட்ட நல்ல வசமா மாட்டிக்கிட்டா. நீங்க முதல்ல உங்க காலை காட்டுங்க. வாங்க. எதுக்கு? காலை காட்டுங்க, வாங்க. வாங்க. இல்ல, உட்காருங்க. வேண்டாம் மாயா. தனா, சொல்லு. போட்டுக்கோங்கம்மா. இது மேல காலை வைங்க. ஐயோ, யாராவது பாத்திர போறாங்க மாயா. யாரும் பார்க்க மாட்டாங்க பெரியம்மா.
நான் ஒரு பாட்டு பாடுவேன், அதுக்கு நீங்க ஆடணும். ஐயோ அவர் வந்துட போறாரு. பெரியப்பா வரதுக்கு லேட் ஆகும், நீங்க ஆடுங்க. ஆஹா. ரூம்குள்ள தானே ஆட போறீங்க. மா மாயா ஆசைப்படுறால, அவளுக்காக ஆடுங்கம்மா. வேண்டாம், சொன்னா கேளுங்க. நீங்க ஆடிதான் ஆகணும். ப்ளீஸ் பெரியம்மா, ப்ளீஸ் 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 ஆடுங்க. ஜானகி, ஜானகி, ஐயோ அவர் வந்துட்டாரு. ஐயோ ஜானகி. ஜானகி, வந்துட்டேங்க. பெரியம்மா, பெரியம்மா கிட்ட வந்த மாற்றத்தை நீ கவனிச்சியா? ஒரு 5 நிமிஷம் ஆடுனதுக்கே எவ்வளவு ஹாப்பி ஆயிட்டாங்க. மாயா, அம்மா பயப்படுறதுலயும் ஒரு நியாயம் இருக்கு. அப்பாக்கு தெரிஞ்சா கண்டிப்பா அவரு கோச்சுப்பாரு. அவரு கோச்சு பாருன்னு பயந்து பயந்து நம்ம ஸ்டெப் எடுக்காம இருக்கிறது தான் தப்பு. இந்த சந்தோஷம் அவங்களுக்கு எப்பவும் நிலைச்சிருக்கணும். பெரியப்பா கிட்ட பேசி எப்படியாவது நான் அவர்கிட்ட சம்மதம் வாங்குறேன். அதனால எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் நான் ஃபேஸ் பண்றதுக்கு தயாரா இருக்கேன். சார், தம்பி நீங்க? நான் இன்டர்வியூக்கு வந்திருக்கேன் சார். அப்படியா? வாங்க அங்க உட்காருங்க. ஓகே சார். வாங்க தம்பி, உட்காருங்க. சார், இன்டர்வியூக்கு வந்திருக்காங்க. வணக்கம் மேடம். கோவிந்த் தானே நீங்க? ஆமா மேடம். என் கூட வாங்க. நடராஜோட வண்டி வந்ததும் இதுல இருந்து 100 மூட்டை ஏத்தி அனுப்பிச்சிருங்க. சரி சார், ஏத்தி அனுப்பிச்சிடுறேன் கண்டிப்பா. மேடம் வாங்க மேடம், வாங்க உள்ள போய் உட்காருங்க. இல்ல இருக்கட்டும். சூப்பர்வைசர் வேலைக்கு ஆள் எடுக்கிறதா சொன்னீங்கல்ல, அது விஷயமா தான் நான் பேச வந்திருக்கேன். ஆமா மேடம், இன்டர்வியூ வச்சிருக்கு. ஒரு பையன் மட்டும் வந்திருக்காரு. இன்னும் 2-3 பேர் வந்த உடனே இன்டர்வியூ ஆரம்பிச்சிருவோம் மேடம். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். இவர் எனக்கு தெரிஞ்சவர் தான், நல்லா படிச்சிருக்காரு, திறமையானவரும் கூட. இவரை நான் வேலைக்கு எடுத்துட்டேன். அதனால இவருக்கு நீங்க இந்த வேலையை போட்டு கொடுத்துருங்க.